வந்து பாருங்க இவ்வளோ கடலை என்று சொல்லிட்டு வந்து நாங்கள் 1/2 கிலோ கடலை எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க கறி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். அப்ப இந்த கறியை பார்க்க ஒரு ஆசையா இருக்கும். அதுதான் இந்த கறி ஒன்று சொல்லி ஆசைப்படுறது. மற்றபடி எடுத்து சாப்பிடுதான் இருக்கும். தக்காளி பழம் முழுசு சாரிக்கு எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். வாயை பார்த்து நம்பி போறாங்க. ஆனா உண்மைக்கு மேல நல்லா இருக்குமென்னு இல்லை, பிடிக்கும். நமக்கெல்லாம் ஒரு புதின மாதிரி நான் கடை கடைன்னு செஞ்சுட்டு போறேன். எனக்கு சமையலை பற்றி சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் ஒரு நல்ல ஒரு சமையல் காணொளி ஒன்று உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். மதிய நேரத்துக்கு இப்படி ஒரு சமையல் ஒருத்தர் செய்ய மாட்டீங்க, ஆனால் நாங்கள் செய்வோம். ஏன்னா எங்களுக்கு இப்படி வந்து சாப்பிட பிடிக்கும். இன்றைக்கு வந்து நான் அம்மா சாமினியக்கா தான் வந்து வீட்டை நிற்கிறோம். அதால தான் இதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். என்ன சாப்பாடுன்னு சொன்னால் வந்து நல்ல கடலை குழம்பும் ரொட்டியும் வந்து சுட்டு சாப்பிட போறோம். அதுவும் நான் எந்த கையால வந்து செஞ்சு கொடுக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்களை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து கொள்ளுவோம். பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ வந்து பாருங்க, முதல்ல வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து முதலாம் பால் வந்து பாருங்க, 2ஆம் பால். அப்படியே வந்து பாருங்க இவ்வளோ கடலை என்று சொல்லிட்டு வந்து நாங்கள் 1/2 கிலோ கடலை எடுத்து வச்சிருக்கிறோம். கடலை தனியும் ஒரு குழம்பு, அதால இவ்வளவு கடலை வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மா ஏற்கனவே அக்கா வந்து விடிய குழைச்சிட்டா, அதால வந்து எங்களுக்கு ரொட்டி சுடுறதுல வந்து சுகமா இருக்கும். இங்கால வந்து தக்காளி பழம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், ரம்பையில் இப்போ வந்து நாங்கள் இவ்வளவு பொருட்களையுமே வந்து கொண்டு நாங்கள் வந்து வடிவான ஒரு சமையல் ஒன்று சமைப்போம். சரி, இப்போ வந்து நாங்கள் சமைக்க வளர்க்கிடுவோம். சட்டி வந்து ஏற்கனவே வந்து அடுப்பில் வச்சாச்சு. சட்டியை வந்து நாங்கள் ஒருக்கா காய விட்டுட்டு எண்ணெயை வந்து விட்டுக்கொள்வோம். இன்னைக்கு அம்மா வந்து என்ன மாதிரி சமையல் சாப்பிடுவீங்களோ இல்லையோ? சமையல் பார்ப்போம். யோசிச்சு தான் செய்யணும். கடலைக்கறிக்கு வந்து சோறு தான் வந்து நல்லா இருக்கும். ஆனா என்னன்னு சொன்னா வந்து நாங்கள் தனியாக 3 பேர் தான் வந்து வீட்டை நிற்கிறோம். அப்போ மினக்கட்டு அரிசியை போட்டு அது புத்தரிசின்னு அவிச்சு அதெல்லாம் ஒரு கரைச்சல் பிடிச்ச கஷ்டமண்டுனே தனியாக எங்களுக்கு தனியாக செய்வான். அப்படி ஒரு மனநிலை. அதால பிடிச்ச கறி கடலைக்கறி. இதுக்கு எப்பவுமே ரொட்டி தான் வந்து நல்லா இருக்கும். சரியோ, அப்போ வந்து நாங்கள் எண்ணெய் வழியா கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்ச அப்புறம் வந்து நாங்கள் தேங்காய் இது சட்டி வழியா காயட்டும். சட்டி காய்ச்ச பிறகு நாங்க வந்து எங்கிட்ட தேங்காய் எண்ணெயை வந்து விடுவோம். இப்படி நான் உயர்த்தி பிடிச்ச விட வந்து கூட ஒரு மருங்கள் தெரியும். ஆனா வந்து நான் குறைவா தான் வந்து விட்டுனேன். சரி, அப்புறம் அதுல நீங்க நினைக்காதீங்க கூட தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன்னு சொல்லி. இந்த ரொட்டி வந்து காலமை சாப்பாட்டுக்கு தான் வந்து குழைச்சவா. என்னன்னு சொன்னா வந்து காலமை ரித்திக்கு வந்து பயர வச்சவா. அப்ப நான் நேற்றைக்கும் பயர வைக்க கேட்டினான், எனக்கு இல்லையோ உண்டு. அப்ப இன்றைக்கு வந்து கொஞ்சம் கூட வச்சுட்டினா. கூட வச்சோன்னா வந்து அது பயரங்கள் எல்லாருக்குமே காணுமா வந்துட்டுது. அவ எனக்கு ஒரு கொஞ்சம் சாப்பிடுன்னு அம்மாவுக்கு தெரியும். அவ நான் வந்துட்டு நான் அண்டா கணக்கு சாப்பிடுவேன்னு நிறைய போட்டுட்டினோம். அப்போ வந்து அதுவே வந்து எல்லாருக்குமே காணுமா இருந்தது. அப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னா ரொட்டி மாவை அப்படியே வச்சுட்டோம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து பேனை எடுத்து கொண்டு வந்து தருது. ஃபுல்லாக கதவை சாத்திட்டு போடி செல்ல குட்டி. சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் வந்து வடிவாக கொதிச்சிட்டுது. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இவ்வளவு வெங்காயமே இதுக்கு தான் வந்து கடலைக்கறிக்கு தான் வந்து நாங்கள் வெட்டினோம். நான் ஒரே மிக்க போட்டுட்டேன். ரம்பையில எல்லாம் வந்து கடைசியாக தான் போடுறது. நான் ஒரே போட்டு விட்டுட்டேன் என் சோழியை. எனக்கு நான் சமையலுக்கே நல்லா செய்வேன்னு சொன்னால் அது என்ன கறின்னா கடலைக்கறி. அது வந்து நான் சூப்பராக செய்வேன். நானே சொல்லிக்கொள்றேன். சாப்பிட்டு பார்த்துட்டு அவையால் சொல்லுது அப்படியே. நல்ல சூப்பர் கரண்டி உண்டு. இதுல இருந்து மண்டபங்கள் வழியே சோறாடுறதுக்கு வைக்கிற கரண்டி இன்னைக்கு நல்லா வச்சு கறி காய்ச்சிட்டு நல்லா ஊட்டி வதங்கப்படும். மண்டபத்தில் அடிச்சோன்னு தெரியும். இது சாமினியக்காக கொண்டு வந்தவா ஒருக்கா கேட்டு தான் பார்க்கணும். இல்லை
நேற்று நான் கேட்டேன் அந்த கரண்டியும் கரண்டு தான் கட்டா இருக்கு அவர் போய்க்க பண்ணி கொடுத்து விட்டுதான் அங்க புரியும்பா சமைக்கிறதா அவர் பாவிக்கவே இல்லையா அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டாரா அப்ப நாங்கள் பாவனை கிடப்போம் அவர் அங்க பாவிக்க ஓ நான் கேட்டான் வெங்காயம் இதுக்கு முதல்ல கிடந்திருக்கு நாங்கள் காணல அது உண்மைக்குமே கிடந்திருக்கலாம் நான் இன்றைக்கு தான் இதை எடுத்து வந்து சமைக்கிறேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு 14ஆம் தேதி உண்மைக்குமே இந்த மாசத்துல 14 நாள் போட்டுதான் ஒரு பெரிய ஒரு ஜுகம் போன மாதிரியே வந்து எங்களுக்கு இருக்குது பாரதி சித்திக்கு வந்து இன்னைக்கு எங்களோட வீடியோ வரப்போறேன்னு சொன்னவர் அப்ப அவருக்கு வந்து கடலை எடுத்து சாப்பிடுக்குள்ள எப்படி இருக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு சித்தியின் கையால பிள்ளைக்கு கடலை கறியும் ரொட்டி சித்தின் காட்டி நான் வாரேன்னு சொல்லி இருந்தவர் அப்ப வந்து வாரேன் என்ன பயம்னு சொன்னா அந்த லைட்டால தான் வந்து பயம் அப்ப எப்பவுமே வெளியால வந்து ஒரு ஆள் நிக்கணும் இப்ப வந்து நீ இழுத்து வந்து இந்த பாலை ஊட்டி விட்டா கட்டன் சரியா போடும் வெளியில போகலாம் பாய் சொல்லிட்டு போங்க டான்ஸ் எல்லாம் வருது பிள்ளை வந்து கடலை அழுத்தா ஒரு கோப்பைக்கு போட்டு தரட்ட பிள்ளைக்கு போட்டு தரட்ட அதுக்குள்ள போடும் காணுங்க காணுங்க சரிங்க கொண்டு வாங்க வெளியில போயிட்டு சாப்பிடுங்க இதுல தக்காளி பழத்து போடுவோங்க சமையல் ஹோட்டல் சமையல் மாதிரி இவங்க வதங்கவே இல்லை இப்போ இந்த ஹோட்டல்ல சமைக்கிறேன் தக்காளி பழம் வந்து அதிகம் சொன்னா கிழஞ்சா நல்லா இருக்கும் சில பேருக்கு அடுத்து சாப்பிட நல்லா இருக்கும் தக்காளி பழத்தை போட்டா வெங்காயம் பொரியாது பொரியாதுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் செல்லும் எனக்கு வந்து என்னன்னு சொன்னா தக்காளி பழம் நல்லா கரையோணும் நேரைக்கு சாமானியாக முரண்பாடா சொல்லியிருப்பா எடுத்து சாப்பிடத்தான் பிடிக்கும் உண்மையா அந்த கரைஞ்ச பிறகு கறி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் அப்ப இந்த கறியை பார்க்க ஒரு ஆசையா இருக்கும் அதுதான் வந்து இந்த கரையோணும் சொல்லி ஆசைப்படுறது மற்றபடி எடுத்து சாப்பிடத்தான் இருப்போம் தக்காளி பழம் முழுசு முழுசு அரிக்க எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும் வாயை பார்த்து நம்பி போடாங்க உண்மையா சுத்த போய் நல்லா தான் இருக்கும் இந்த பிள்ளை சாப்பிட்றதில்ல சும்மா சொல்லுது உடனே சாப்பிட்டாங்க எனக்கு கிடைக்கிறேன் உனக்கு முதல்ல எல்லாம் தெரிஞ்சு எடுத்து போடுங்க ஆட்கள் நிறைய பேர் கொண்டு வைக்காம எனக்கு கிடைக்கிறேன் எடுத்து சாப்பிட்டு உண்மைதான் அந்த இங்க பாருங்க நாங்கள் வந்து 2 தக்காளி பழம் எடுத்து சாப்பிட்டுறோம் 2 தக்காளி பழம் வந்து வெட்டி வச்சிருக்கிறோம் தக்காளி பழம் இல்லையாக முன்ன வட்டி வச்சிருக்கிறேன் 2 எடுத்து பாருங்க தக்காளி பழத்தை போடுவோம் இன்னும் கொஞ்சம் மரம் கட்டக்கும் என்ன இதுக்கு தானே எனக்கு இந்த பம்பா வெங்காயத்துல விருப்பம் மாறு இல்ல புள்ளவனா விருப்பமா பஞ்சி ஆக்கட கண்டு சொல்லு பஞ்சி ஆக்கட கண்டு சின்ன வெங்காயம் பண்ண பாருங்க அது பொதிக்க வந்து ஒரு வாசம் கொண்டு வரும் தப்புன்னு புரிஞ்சிடும் இது வந்து என்ன அவைக்கு வந்து ஒரு நாள்ல நிறைய திரும்ப வந்து குளிக்க பார்க்கிறது எப்படியாவே இந்த பாடுகள் வந்து பெரிய பாடுகள் அதுவும் குளிக்க பார்க்க தான் இருக்கா பார்க்கணும் பண்ணிக்க வெண்ணு இருக்கா வேறண்டு சரி நீ போட போ சரி பாருங்க தக்காளி பழத்தை வந்து நாங்கள் இப்படி போடுவோம் நல்ல வாசமாக இருக்கு நான் சமைச்சாலே வாசம் தான் வெந்தயம் மட்டும் போட மறந்துட்டேன் வெந்தயம் எல்லாம் போட மறந்துட்டு வெந்தயம் மங்காக்க போட்டிருக்கோம் இப்போ போடலாம் போடலாமே மறக்காத வெந்தயம் எல்லாம் கிடக்கு அது நல்லா பெஞ்சு பொரிய வெங்காயம் கறி போடும் அதுதான் என்னன்னு சொன்னா இப்ப கடலை கறிகள் எல்லாம் வந்து இந்த என்ன சொல்லுங்க வெந்தயங்கள் போட்டா கொஞ்சம் சமைக்கும் வாக்களுக்கு நல்லா இருக்கு ஆனா உண்மையா அதுதான் பேக்காட்டு கிடைக்காது வெந்தயம் சமைக்குமோ அது சும்மா ருசியா இருக்கும் அது உள்ளி அண்டுதான் சொல்றேன் உள்ளி இஞ்சி அண்டு வெந்தயம் போடலாம் அதுக்குதான் பாருங்க நான் வந்து நான் இருக்கா வாங்க போன அளவு இது வட்டம் தெரியுங்க எல்லாரும் நீங்க வீடியோ எடுக்க வந்துட்டீங்க நான் அதான் சவாலிங்க கஷ்டமா கிடக்கு சொல்லுக்கூடாது பாவம் பாருங்க நாங்க வந்து பாலை விடுவோம்
இனி விடலாம். அக்கா சொன்னவா இவ்வளவு காலமே இந்த கறிக்கு தான் நம்ம நீங்க என்ன சொல்றீங்க? அரைவாசியை விட பார்த்து விடலாம் காணாட்டு. கடலைக்கறி கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். அரைவாசியை பை நாங்கள் போத்தலுக்கு இருக்கு நாங்கள் மட்டும்தான் சிறப்பு கூடினா என்ன செய்வேன்? கூடிது என்னன்னு தெரியாது. உத்தரவாய்ப்பார் அடிவாண்டு போகிற இடத்துல போத்தலோட காவிட்டு கொண்டுனா ஏன் அதுக்கு ஒரு கரண்டி வைக்கிற சொல்லுவாங்க இருக்கா? அது முடிஞ்சது. இப்படி ஒரு நாளும் செய்து விடாது, அளந்து போடணும். தூள் அது காணாது. காணாட்டிக்கு போடலாம் கொஞ்சத்தை, அது ஒரு விஷயம். அது நாங்கள் உப்பு போடுவோம். உப்பு வந்து எங்களுக்கு எப்பவுமே கையளவு கூடி போச்சு. உப்பு வந்து போட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். கொதி வர வந்து நாங்கள் அப்படியே வந்து எங்களோட கடலையை போட்டு வந்து கறி காய்ச்சோம். உண்மைக்குமே ஒன்று சொல்லட்டும், எப்படித்தான் நம்ம முக்கி கதைச்சாலும் 10 நிமிஷத்தை தாண்டாது. ஆனா அம்மா வேற ஒரு விழாக்கட்டையை வதக்குவா 30 நிமிஷத்துக்கிட்ட கொண்டு வரான்னு சொல்றது காணும் நிப்பாட்டுங்க கூடி போட்டது. அதான் நான் வர மாட்டேன். நீ காணணும்னு சொல்றாவே இல்ல நான் என்னன்னு சொன்னா இப்ப அவ்வளவு சொல்றேன். எனக்கு கதையக்க விருப்பம் தான் இல்லையாண்டு இல்ல. அது நீண்டு கொண்டு போவேக்க பாக்கிறாக்களுக்கு முதண்டு முடியல. அப்ப நாங்கள் சரி இன்றைக்கு விளங்காணும் இப்ப நாளைக்கு கதைப்பு முடியும். இப்ப பாருங்க, நான் வந்து கடலை எல்லாம் வடிவா காய்ச்சி எல்லாம் செய்கிறேன். 10 நிமிஷத்தை தாண்டுமோ? தாண்டாது. நான் இப்ப ஒரு கதை கொண்டு கதைக்க போறேன். இன்றைக்கு இல்ல, ஒரு நாளைக்கு அந்த ஏமாத்துறாக்களை பத்தி. எனக்கு அந்த ஏமாத்துறாக்களை பிடிக்காது தெரியுமா? பிடிக்காது. உண்மை பேசி உத்தமரா வாழணும் மனுஷர். இப்ப நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு ஒரு தடவை என்ன தேடினாலும் கேட்டு கொண்டலாம், தந்தா கொண்டலாம். ஒரு தடவை அந்த கதை கேட்க கதை வளங்களை சரியா கதைக்கெல்லாம் போய் காட்டக்கூடாது. அதுக்கு பேர் ஏமாத்தந்தான். அது முதல் மனுஷர். நாங்கள் மனுஷரை ஏமாத்தலாமோ? மிருகங்கள் என்னண்டு அந்த இதுகளோட உங்களோட அந்த மிருகத்தை நீங்க சொல்லக்கூடாது. மிருகங்கள் நாங்களே மிருகங்களை ஏமாத்துறவே மிருகங்களா இருக்கக்கூடாது. மனுஷரா வாழணும், ஏமாற்றக்கூடாது. கதை வளத்துல கடலையும் போட்டுட்டடா உழைச்சா சின்ன உடனே சாப்பிடுறோம் சில நேரங்கள்ல. கொஞ்சம் காணாதுதான் பானை காலான்னு எடுக்கணும் நினைக்கிறேன். தூளை போட்டு அவைய விட்டுட்டு கடலையை போடுவோம். எங்களோட இது வந்து எங்களை வடிவம் கொதிச்சிட்டு நான் வந்து குறைச்சி விட்டுனேன். சரியோ, இப்ப வந்து இவ்வளவு கடலை வந்து போட்டு அப்படி வந்து கடையாக உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கட்டுங்க. வேண்டாம், போட்டா காணும். கூடித்தான் போச்சு பொருள். அப்பாக்கள் நம்ம வந்து இப்படி கடலை காய்ச்சினா பிடிக்காது. அப்ப அப்பா இருக்க என்ன செய்யறேன்னு சொன்னா கத்திரிக்காயை போட்டு காய்ச்சும். அப்படி காய்ச்சினாலும் ஒத்தாசைக்கு வந்து அப்பாவுக்கு பிடிச்ச பாவக்காய் இல்லாட்டி வெறுமை ஒரு கறி வந்து கட்டாயம் வைப்போம். எங்களுக்கு வந்து வரையில வந்து எப்பவுமே வெங்காயமும் கடலை மட்டும்தான் வந்து அதில் இருக்கும். என்ன இந்த கடலையை பொறுக்கி சாப்பிட்றதுல வந்து அவ்வளோத்துல ஒரு சந்தோஷமா இருக்கும். அது வந்து சத்தும் தானே. பாருங்க, நாங்க வந்து அளவான தூள் தான் வந்து போட்டுனாங்க. இப்ப இதோட அலுவல் முடிக்கையில அடுத்ததா வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கட ரொட்டியுமே வந்து இருக்குது. இதுவுமே வந்து பொரிக்கணும். இதுவுமே வந்து பொரிச்சிட்டு தான் நல்ல ஒரு பிடி கொண்டு இன்றைக்கு பிடிக்கிறது. உண்மைக்குமே இந்த ஒரு பிடி நான் சாப்பிடல பாவம். ரொட்டியும் கடலை கரையும் தான் விட்டுப்புடி எங்கெண்ட விட்டு நான் முந்தி விட்டு நின்றால் என்ன செய்யறான்னு சொன்னா வாழைப்பழ ரொட்டின்றது பிடிக்கும். ஆனா உண்மைக்குமே அது நல்லா இருக்குமென்னு இல்லை, பிடிக்கும். அதுதான் உண்மைக்கு அது நல்லா இருக்குமென்னு மட்டும் நம்பாங்க. ஆனா வாழைப்பழ பணியாரம் வந்து நல்லா இருக்கும். ரொட்டிக்கு என்ன தெரியா, அது அந்த செய்கிறது ஒரு ஆர்வம் உண்டது. நல்லா செய்யணுமே என்ற மாதிரி ஒரு விருப்பம். அப்ப அதால செய்கிறது. கடலைக்கறி பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே நல்லா திரண்டு உருண்டு வரணும். அப்பதான் அது வந்து நல்லா இருக்கு. இப்ப இன்றைக்கு வந்து மக்களுமே வந்து யோசிப்பில்லை, மின்னலா தாரா தனிய வீடியோ எடுக்கிறாவே அலட்டி கொண்டு போறாவே. நாளைக்கு வந்து அம்மாக்கள் வருவீனா? அம்மா வந்து இன்றைக்கு வெளுக்கிடையில இல்ல சும்மா இப்ப நான் இப்ப போறாக்கு ரெடியா இருக்கிறேன். அவ சும்மா சொல்றா. நீங்க குளிச்சிட்டீங்க?
ஏன் குளிச்சாதான் வீடியோ எடுக்கணும். அது விரத நாட்கள்லாம் கட்டாயம் குளிச்சு சமைக்க வேணும். விரத நாள் வெள்ளிக்கிழமை நாளுண்டா அப்படியே குளிக்கிறதோ முழுகிறதோ செய்கிறது. மற்றபடி பிரச்சனை இல்லை. புழுவ கதைகள் கேட்கக்கூடாது. அம்மா வந்து வெளுக்கிடாமத்தான் வந்து நிக்கிறா. இனிமேதான் வந்து நாங்கள் வெளுக்கிட்டு நானும் அம்மாவும் போறோம் பரத்துறைக்கு. ஆனா அந்த கதையும் சும்மா நீ சொல்றதெல்லாம் நான் சொல்லுவேன். நீ பருத்துறைக்கு நீ போறீங்க. நாங்கள் வங்கியோ போறோம். நாங்க பருத்துறைக்கு தான் ஒரு அலுவலா போறோம். சரி நீ ஆக்களை குழப்பி விடுது. இந்த தாய் ஒன்று சொல்ல மோள் ஒன்று சொல்லுது. அம்மா சும்மா சொல்ற பருத்துறைன்னா நீங்க வந்து சந்தைன்னு நினைக்காதீங்க. பருத்துறை கூட ஒரு அலுவலா வந்து நாங்க போறோம். சரியோ? அப்ப நாளைக்கு உங்களுக்கு நான் சமைச்சு தரேன். ஏன் நாளைக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு சமைச்சு தரேன். நாளைக்கு நானும் அம்மா வந்தேன் சமையல் ரைஸ் கட்டி சாப்பிடுவோம். நாளைக்கு உனக்கு பெரிய மண்டபத்துல விருந்து இருக்கு தெரியாது போகலையோ? நாளைக்கு எனக்கு வந்து என்ன வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டுருக்கீங்க. நம்ம அங்க வந்து போகணும். அங்க நல்ல சாப்பாடு. போன முறை அப்பா வந்து சாப்பாடு. அது ஃபங்க்ஷன். இது ஸ்கூல்ல வந்து வேலைக்கு கூப்பிட்டு. வேலைக்கு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு. அதுவும் ஏதோ நிகழ்வுண்டு தானே சொன்னேன். இல்ல அது நிகழ்வு இல்ல. அப்ப சாப்பாடு தர மாட்டேனமே. இது எங்க போனாலும் சாப்பாடு. எனக்கு நான் அப்படித்தானே சாப்பாடு வந்து ஸ்கூலுக்கு வந்துருக்கா போகணும். அங்க இப்போதைக்கு அவைக்கு விளையாட்டு போட்டி முடிஞ்சது. உன்னை 23ஆம் தேதி வர சொன்னது. நாளைக்கு இப்ப 13ஆம் தேதியோ 13ஆம் தேதி எல்லாம் வர சொன்னது. ஏன்டுள்ள போயில நேரங்கள் கிடைக்கல. நாளைக்கு கதைச்சுன்னா நாளைக்கு வந்தப்ப கதைச்சு நாளைக்கு வந்து அங்க வந்து போகணும். அப்படி அங்க போயிட்டு அப்படியே வீட்டை வந்து நாங்க நாளைக்கு ரைஸ் கட்டி சாப்பிடுவோம். அம்மாக்கு கடையில சாப்பிடணும்னு ஆசை. ஆனா அதுவும் சும்மா உண்மையா எனக்கு ஒரு நாளும் அப்படி விருப்பம் இருந்ததே இல்லை. இந்த பிள்ளை தான் ஆசை கடையில சாப்பிடுவோம். நான் தான் பேசுறது. 800 ரூபா கொடுக்க பிரியா போட்டு இந்த காசை கொண்டு வச்சாரு மடி வச்சா வச்சு சாப்பிடலாம். அது நான் சொல்றோம். உண்மை நிறைய நாள் ஆச்சு நாங்க கடையில சாப்பிட்டோம். இன்னைக்குமே வந்து இந்த ரைஸ் கட்டி சாப்பிட்டேன்றது நான் மின்சார சபையில ரைனிங் எடுக்கு ஒரு வருஷத்துக்குமே. ஆனா இந்த பிள்ளை பாட்டுகளை நீங்கள் பாக்குறீங்களோ அது பாருங்க. எங்க விட்டுருக்குற? நான் வந்து டிக்டாக்ல தான் வந்து விட்டுருக்கேன். காப்பிரைட் வந்துடும் இங்க விட. இந்த இதுல விடையில நீங்கள் அந்த எங்க எனக்கு அதோட பேர் கிளம்பெறாது. அவன் பார்க்க விரும்பினா அவன் அந்த பாட்டுகள் எல்லாம் எழுதி படிச்சு அங்க விட்டுக்கிடாக்கு. படிச்சு விட்டுக்கிடாக்கு. அதை போய் பாருங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சாரும் அந்த பாட்டு எடுக்கிறேன்டா எடுங்கோ அவன் அனுமதியோட. என்ன அவன் அனுமதி எடுத்தாருங்கோ. சும்மா நான் எழுதின வரிகள்ல வந்து ஒரு பாட்டா வந்து உருவாகி இருக்கிறேன். அடுத்தடுத்த கட்டமா போகணும் தானே. அப்ப வந்து இந்த மாசத்துக்குள்ள என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்யணும். ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடணும். அறுவை செலவில் முடிச்சுட்டேன். இப்ப பாட்டு ஒன்று வெளியிட்டு இருக்கேன். நான் கேட்டேன். நான் எத்தனை பாட்டு? ஒரு பாட்டு தான். ஒரு பாட்டு தான் விட்டு இருக்கு. என்ன வச்சிருக்கிறான் மூன்று பாட்டு. அதை விடுவா. அதுக்கு லிரிக்ஸ் தேவை என்று சொன்னாலும் எழுதி தரலாம். எழுதி தருவா. கணக்க இதெல்லாம் செய்ய போகிறோம். உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இந்த யூடிபி தளம் அவாவை அறிமுகப்படுத்துகிற தளமாகத்தான் அமைஞ்சது ஆரம்பத்தில். மீண்டும் அதே தளத்துக்கு அதே மாதிரி தான் போகுது. அவள் இணைச்ச மாதிரி உங்களோட சப்போர்ட்டு நிறைய தேவை. மக்கள்கிட்ட சப்போர்ட் இல்லாமல் எதுவும் செய்யலாது. மக்கள் தான் உருவாக்குறதும் அதே மக்கள் உருவாக்குறதுங்களை உருவாக்கினா அதுகளுக்கு நாங்கள் பிரியமாகவே இருக்கணும். நேர்மையாக எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடாது. அதான் என்னுடைய இது. உண்மையா அதுதான் உண்மை. அம்மா சொல்றது உண்மை கதை உண்டு. நான் இது வந்து பார்க்கணுங்களோ முதற்பாடை வந்து விட்டு போடுவேன். கறி நல்ல உச்சியில தடிச்ச கறி. உஜாவைக்கும் வந்து அப்படி ஒரு கத்திராய விடு. ஆற வச்சு விட்டா பழுதாகாது. கொஞ்ச நேரத்துல வந்து ஆற வச்சு விட்டா இந்த கட்டத்துல வந்து என்ன நாங்க செய்யணும்னு சொன்னா மறந்து போட்டேன். என்ன உள்ளி அதை இடிச்சு போடணும். அப்ப கொதிச்சு கொண்டா கூட நான் இடிச்சு தரேன். என்ன வடிவம் வந்து பிரண்டு வரட்டுமா? கறி வடிவம் கொதிச்சு கொண்டு வர ஒற்று காய்க்கு அளவு நிறைய உரையை வந்து நாங்கள் போட்டு வந்து பிரட்டி விடுவோமா? பாருங்க சூப்பரா வந்து எங்களோட கடலைக்கறி உள்ளியை போட்டோன்னு நல்ல ஒரு வாசத்தோட சூப்பரா ரெடி ஆகிட்டு நம்ம நாங்கள் ரொட்டியை பொரிச்சிட்டு சாப்பிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை குழம்பு நல்ல வடிவாக காய்ச்சியாச்சு. நாங்கள் வந்து அடுத்ததை வந்து ரொட்டி பொரிக்க போகிறோம். விடியக்காலமாக சுட்டு வச்சு குழச்சி வச்ச மாத்தானா அது வந்து கொஞ்சம் புளிச்சிட்டுது. இதை சுட வந்து நல்லா இருக்காது, கிளம்பு பட்டு கொண்டு இருக்கும். அப்போ அதை வந்து நாங்கள் பொரிச்சாதான் வந்து நல்லா சாப்பிடலாம். கொஞ்சம் மண்ணையை வடிய விட்டு பொரிப்போம்.
எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்றது பாவிக்கிறோம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் பாவிக்கிறோம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி அதை மரக்கறி எண்ணெய் என்று சொல்லுவோம். அதுதான் வந்து பாவிக்கிறோம். நாங்கள் வந்து நல்ல வடிவவிட்டு படுது, சூப்பரா புளிச்சிட்டது. நமக்கெல்லாம் ஒரு புதினமா கிடக்குங்க. அதான் கடை கடாண்டு செஞ்சுட்டு போற எனக்கு சமையலை பற்றி சொல்றாள். சொல்ல கேட்போம். நல்ல சாஃப்டா வருமென்று சொல்லி தான் வந்து நினைக்கிறேன். இந்த மாவு வந்து தொடவே வந்து நல்ல தேங்காய் போலாம் போட்டு ஆசையா இருக்குது. மாவு ரொட்டி நல்லா வர்றது நல்லா வராது வந்து இந்த மாவுல தான் இருக்குது. எப்பவுமே நீங்க மாவு குழைக்க மைதா மாவுல தான் குழைக்கிறீங்கன்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தேங்காய் பூ வந்து கூடவா போடுங்க. எப்பயாச்சும் ஒரு நாள் தான் சாப்பிட போறீங்கன்னா நல்லா சாப்பிடலாம் தானே. ஓரளவு பொங்கி வருது. இதுதான் பால் ரொட்டியா? நான் வந்து கொஞ்சம் நான் தள்ளி நிக்கிறேன். ஒன்னும் நம்ப மாட்டேன். நான் ரெண்டு பறந்து போடுவேன். எனக்கு இப்ப கிட்ட கொண்டு காட்டுங்க. இப்ப வந்து காட்டுங்க. இப்ப ரொட்டி இந்த பிள்ளைங்க ஆட்டத்துக்கெல்லாம் நான் விளையாடி கொண்டா நிற்கணும். என்ன செய்கிறாரு? அப்படியே வந்து நாங்கள் எல்லா ரொட்டியும் வந்து சுட்டெடுத்தோம். நாங்கள் என்ன நாங்கள் அம்மா அப்பா மாதிரி இது இந்த பிள்ளைகள் ஏதோ வீடியோ செய்துகள் மீடியாக்குள்ள அவ்வளோ ஜனங்கள் பார்க்குதுன்னு சொல்லி போட்டு அதை கணக்கில் விடக்கூடாது. நாங்களும் அதுகளை கண்காணித்து கொண்டு தான் இருக்க வேணும். அதுகளை நாங்கள் நல்லது கெட்டது சொல்லி கொண்டிருக்கணும். இது மக்களோட செயல்படுற ஒரு அலுவல். மக்களுக்கு பிரியமாக வாழணும். அவையோட கதைக்கிறத கவனமாக கதைக்கணுன்றதை நாங்கள் பெரிய ஆக்களும் சொல்லி கொடுக்கணும். என்னதான் அவை படிச்சிருந்தா என்ன, வயசு கூடினவையாக இருந்தான்னு அவைக்கு அந்த தங்களுக்கு ஒரு மக்கள் தங்களை நேசிக்கணும் கொள்ளினோன்றக்கு ஒரு தலக்கணம் தானாக வரும். வந்ததோ அதை வர விடக்கூடாது. நாங்கள் இப்போ அம்மா அப்பா பெரியாக்கள் இது சொல்லி கொடுக்கணும். இப்படி செய்யக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் அந்த கணம் கொஞ்சம் ஒரு சைட்டு பக்கத்தில் இறங்குற வேப்பம் இருக்குது. இது நான் உனக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஒவ்வொரு அம்மாமாரும் அப்படி செய்யணும். நான் சொல்கிறது உனக்கு. ஒவ்வொரு அம்மாமாரும் இப்போ உண்மையில் இப்போ இந்த வீடியோன்றது அது பரந்தளவில் எங்கள்கிட்ட பார்க்குற இல்லையாக்கள் உலக நாளே பார்க்கக்கூடிய மாதிரியான செயலாம் இது. அப்போ பார்த்து அவ உங்களை மதித்து உங்களுக்கு வரவேற்பு தந்து கமெண்ட்ஸுகள் எல்லாம் போட்டு ஆதரவு தந்து எத்தனையோ இடத்துல நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னால் மக்கள் தானே காரணம். அப்போ அந்த மக்களை நாங்கள் நேசிக்கணும். அவைக்கு பிரியமாக வாழ வேணும். இப்போ இதை உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்குள்ள தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை நாங்கள் திருத்தணும். நீங்கள் தச்சமே ஒரு தவறு செய்து அது அந்த மக்களுக்கு பிடிக்காவிடும் பட்சத்தில் உங்களை கேள்வி கேட்க வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதான் முறை. நான் செய்வேன். அதை நான் செய்யக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் இன்னும் முதல்ல இருந்தே கண்காணித்து கொண்டு வரது. ஒவ்வொரு செய்கிறவர்களுக்கும் சொல்லித்தாரது. அதுதான் கதை. அதான் கதை. இப்போ வந்து நாங்கள் எல்லா ரொட்டியும் வந்து பொறிச்சிட்டு பார்ப்போமா? சரி, எங்களோட சமையலெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்க சூப்பரான கடலைக்கறி. ரொம்ப இலையெல்லாம் மிதக்குது. கருவேப்பிலை தான் போட மறந்துட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ரொட்டி பாருங்க. எல்லாம் மறுபடி செய்யலாம் பொறிச்சு வச்சிருக்கிறேன். இன்றைக்கு வந்து இதுதான் எங்களோட மதிய நேர சாப்பாடு. எல்லா ரொட்டியுமே வந்து காட்டில ஒரு அளவாக தாங்கிறது காட்டியிருக்கிறேன். இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். நாளைய தினம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. எங்களோட சேனலை யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுதாங்க. நாளைக்கு சந்திப்போம். நன்றி.